வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களுடன் நேரடியாக ஒரு வீடியோக்களில் இணைந்து கொள்கிறேன். இன்றைய நல்ல கிளைமேட் ஒன்றிருக்கிறது. நேரடியாக உங்களிடம் இந்த விடயத்தை போடுகிறேன். என்னென்றால், நேற்றைய தினம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்றை போட்டிருப்பேன். எங்களுடைய ரீச்சா இப்போது யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரபலமாகவும் மிகவும் மோசமாகவும் விமர்சிக்கப்பட்டு வருகின்ற இந்த ரீச்சா என்கிற ஒரு ஒரு தனியாருடைய கந்தையா பாஸ்கரன் என்று சொல்லப்படுகின்ற தனியார் ஒருவருடைய இந்த ரீச்சா உல்லாசபுரி அல்லது பொழுதுபோக்கு தளம், அல்லது நீங்கள் சொல்வது, ஒரு சில பேர் சொல்வது போல, ஒரு சில பேர் செம்புகள் எப்போதுமே செம்புகளை தூக்குவது வழக்கம். ஸோ நீங்கள் சொல்லுவது போல தமிழருடைய அடையாளம் அல்லது தமிழருடைய சொத்து, தமிழ் மக்களுடைய 500 பேருக்கு வேலை வருகின்ற இடம், எப்படி என்னாலும் சொல்லிவிட்டு போகலாம். சில பேர் சொல்வார்கள் காழ்ப்புணர்ச்சி என்று. இந்த வீடியோ முடியும் போது சொல்லுங்க, இது காழ்ப்புணர்ச்சியான பதிவா நடுநிலையான பதிவா? இப்போதும் என்னை நோக்கி கல்லறிந்த ஒருவருக்கு அவருக்கு சார்பாக எனக்கு பதிலை போட முடியாது. அதை நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளணும். ஆகவே நடுநிலைமையாக போடுகின்ற போது சில வேளைகளில் அவற்றை அதை பாதிக்கலாம். வெளிநாட்டிலிருந்து அவருடைய செம்புகள், இங்கே உள்நாட்டிலிருந்து அவருடைய செம்புகள் என்னை நோக்கி கல்லறிகின்றன. ஸோ இந்த விளக்கத்தையும் நான் முதல்ல அவருடைய வீடியோக்கள் ஒன்றையுமே இங்கே பதிவு செய்யவில்லை. ஆகவே நேரடியாக அவருடைய விளக்கத்தையும் அவருடைய பதிவுகளையும் போடுகிறேன். நான் ஒரு பதிவொன்றை உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கிறேன், என்னுடைய சேனலிலே இந்த வீடியோக்களுக்கு கீழே அதுகள் இருக்கிறது. அது ரீச்சா பாஸ்கரன் அவர்களுடைய தனிப்பட்ட நிறுவனம் என்பதையும், அங்கே விலைப்பட்டியல்கள் காட்சிப்படுத்த வேண்டும் என்றதும், மற்றது மனிதாபிமான அடிப்படையில அங்கே நல்ல பண்புகளோடு அங்கே வேலை செய்கின்ற அவருடைய வேலையாட்கள், அவர் வளர்த்து வைத்திருக்கிற நாய்கள், இவைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்பதையும் நான் பார்த்தேன். என்னடா, நான் நேரடியாக ஒரு படம் ஒன்றை பார்த்தினான், வீடியோ ஒன்றை பார்த்தினான். அந்த எங்களுடைய சந்திரமகி படத்திலே நடந்து வருவது போன்று எங்களுடைய ரீச்சா பாஸ்கரன், கந்தையா பாஸ்கரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒன்டர்பிரினர்ஸ், அதாவது ஒன்டர்பிரினர் என்று சொன்னால் தொழில் வழங்குகிற ஒருவர், எங்களுடைய தமிழ் மக்களுடைய அடையாளம் என்று தன்னை சொல்லிக் கொண்ட ஒருவர். அவர் நடந்து வருவர். அப்படி அதே மாதிரி தமிழில் காவல்துறை மாதிரி உடுப்புகளை போட்டு, தொப்பிகளை போட்டு அவர்கள் அப்படி போவார்கள். இவர் எல்லாம் சல்யூட் வேண்டவனே அவர்கள் சல்யூட் அடிப்பார்கள். அப்படியான ஒரு வீடியோவை நான் இதில் பார்த்துட்டு பகிர்ந்து நின்றனாடாப்பா. சிரிக்காதீங்க. என்னென்றால், அதை நீங்கள் பார்த்துட்டு அதை கருது. ஆனால் நான் அதுகளை எல்லாத்தையும் பார்த்து போட்டோம். அதுகளில் இந்த வீடியோக்களை இணைத்து போடையில பொதுமக்களுக்கு, இது சும்மா பார்த்து கொண்டு கொமெண்ட் அடிக்கிற பொதுமக்களுக்கு ஒரு தெளிவான அறிவுறுத்தல் ஒன்றை நான் வழங்கணும் என்று ஆசைப்பட்டேன். என்னென்றா, தம்பி, நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இது அவருடைய தனிப்பட்ட வியாபார நிறுவனமா அல்லது அவருடைய தமிழ் மக்களுடைய அடையாளமா என்றெல்லாம் நான் அதில் ஒன்றுமே போடையில. அதில் நான் போட்டிருந்தது ஒரு வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியினுடைய அவருடைய தன்னுடைய சொத்துக்கள் என்ற எல்லைகளில் அவர் என்ன செய்யலாம், அந்த எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது தொடர்பாக நான் உங்களுக்கு தெளிவாக போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்து போட்டு பேர் அதுக்கு கீழே நான் நினைக்கிறேன் ஒரு 10 பேர் 15 பேர் மொத்தம் 283 கொமெண்ட் வந்திருக்கிறது. அதில் 10 பேர், அதில் ஒரு சில பேர் தூசணங்களால் எழுதியிருக்கிறாள். அதை நான் ரிமூவ் பண்ணி அப்படியே வெளியால் எரிஞ்சிருக்கிறேன். என்றாலும் அந்த ஒரு சில வீடியோக்களை நான் அதில் அப்படியே கொமெண்ட்டுகளை அப்படியே விட்டுருக்கிறேன். அதை அப்படியே விட்டுருந்தேன். விட்டுருக்கிற போது கணவருடைய கருத்துக்கு நீங்கள் சொல்கிறது சரி வைத்தியர், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அது சரியான விஷயத்தில் விளங்கப்பட்டிருக்கீர்கள், நடுநிலைமையாக உங்களுடைய வீடியோ இருக்கிற என்று சில பேர் எனக்கு தெளிவாக போட்டிருக்காங்க. ஆனால் 1-2 பேர் தெளிவாக அதில் குளறி இருக்கிறார்கள். தூசணங்களில் குளறப்பட்ட அந்த கொமெண்ட்களை நான் டிலீட் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். அவற்றை வைத்திருக்கல. அது குழந்தை பிள்ளைகள் நேரம் இந்த யூடியூப்புகளையும் அந்த வீடியோக்களையும் பார்க்கலாம். ஸோ அதுகளை நான் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கத்தக்கனையாக நான் இவருடைய இந்த வீடியோக்களையும் போட்டோ அல்லது இவர் தமிழ் மக்களுக்கு கேவலமாக பேசுகிற வீடியோக்களை போட்டோ அவருடைய வருமானத்தை குழப்புறதா மாதிரியாகவோ அல்லது அவரை கேவலப்படுத்துகிற மாதிரியான இந்த வீடியோக்களையும் போடையில. அதான் உண்மை. நீங்கள் என்னதான் நினைச்சாலும் அதான் உண்மை. நான் அதை தெளிவாக சொல்லுகிறேன். நான் அவரை வருமானத்தை குழப்புவதற்காக இங்கே ஒரு வீடியோக்களையும் போடையில. நிலைமையாக நடுநிலைமையாக நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்கலாம்? ஒரு தனியார் தொழில் வழங்கலாம் ஒருவர் ஒரு 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 உல்லாசபுரியை கட்டியிருந்தால் நீங்கள் என்னத்தை வழங்கலாம், என்னத்தை வழங்க முடியாது, என்னத்தை எதிர்பார்க்கலாம், என்னத்தை எதிர்பார்க்க முடியாது என்ற அடிப்படையில் நான் சில வீடியோக்களை தெளிவாக போட்டிருந்தேன். அதை பார்த்தபோது சில பேருக்கு கோவங்கள் வந்திருக்கும். அடியா பிடியாண்டு அவர்கள் கத்துகிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இப்போ ஒன்றை விளங்கிக் கொள்ளணும் என்றால், நான் சில வீடியோக்களை இதில் அப்லோட் பண்ணல. அதிலிருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கணும். ஓரளவு நடுநிலையாக நிற்பதற்கு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த விடயத்தையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கணவர் குளறுகிறார்கள். ஆகவே அவருடைய ஒரு சில வீடியோக்களையும் போட்டு அதற்கு அப்பால் சில கருத்தாளர்களையும் இந்த ரீச்சா தொடர்பான வீடியோ 2 மேலதிக இணைப்பு என்று சொல்லி போடுவதற்கு நான் ஆசைப்படுறேன். என்றால் இந்த சில விடயங்களை விளங்கிக் கொள்ளணும். எங்களுடைய தமிழ் மக்களுக்கு என்ன விளங்கலாம், என்ன விளங்க இயலாது, என்ன கதைக்கலாம், என்ன செய்ய இயலாது என்பது அறிவுகள் இல்லை. பாவம்,
ஒரு முட்டாள்தனமான சமூகங்கள்ல இருந்து நாங்கள் வெளியால வந்திருக்கிறபடியா நாங்கள் அந்த சமூகத்தை எங்கேயோ நோக்கி இழுக்க வலிக்கிறோம். இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற ஆங்கில வீடியோக்களை பார்க்கறதால, வெளிநாட்டில் இருக்கிற பார்லிமெண்ட்டுகளை பார்க்கறதால, என்னுடைய முகப்புத்தகங்கள்ல 5000க்கு மேற்பட்ட வெள்ளக்காரர் இருக்கிறார்கள். அவருடைய திங்கிங் ப்ராசஸ்களை பார்க்கறதால வெளிநாட்டு மக்கள் எவ்வளவு முயற்சி அதாவது முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் போய் பார்க்கல. எங்களுடைய சமூகம் எவ்வளவு பின்னுக்கு நிற்கின்ற சொல்லேக்கில்ல. அதுக்கு ஒரு 100 பேர் 50 பேர் வந்து குளறுகிறது வளமை. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். இவருடைய இந்த சிக்கி அடிக்கின்ற வீடியோவை பார்த்து விட்டு அது பிறகு உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ரீச்சா இன்றைக்கு இல்லை, இன்றைக்குமே அது உங்களுக்கு வெளிப்படையா தெரியாட்டிலும் அது ஏதோ ஒரு வகையில வந்து அது ஒரு அடையாளம். ஓகே, அது நான் உழைக்கிறேன்னு சொன்னா சும்மா உழைக்கல. 500 பேர் வேலை செய்யணும், 500 பேருக்குரிய செலவு இருக்குது, இடிஎஃப் கட்டணும், இபிஎஃப் பண்ணணும், இத்தனை வாகனத்துக்குரிய செலவுகள் இருக்குது. அங்கே வந்து சும்மா ஆக்கள் கொண்டு போட நாங்கள் அள்ளி இங்கே பொக்கரில் போட்டு கொண்டு போயில தொடர்ச்சியாக வந்து வரக்கூடிய காசுக்கு 10 மடங்கு 20 மடங்குக்கு மேலால் வந்து மாதம் செலவழிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். முதலீடு தான் செய்கிற மொழியை இங்கே முத்துலேயும் தூக்கி பொக்கரில் வைக்கல. அந்த லூசு கதையில கதைக்காங்க. தயவு செய்து ஒரு 5 பரப்பு காணிக்க வேண்டி ஒரு விவசாயத்தை செய்யுங்க. உங்களுக்கு அது நன்மை தின்மை தெரியும், எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு தெரியும். இது வந்து அப்படியான ஒரு இடம் இல்லை. 500 பேருக்கு வேலைன்னு சொன்னால் 500 பேருக்கு மாசத்துக்கு சம்பளம் மட்டும் எவ்வளோ வேணும் யோசிச்சு பார்த்துறீங்களா? அதுக்கு இடிஎஃப்ஏ பண்ணணும், இபிஎஃப்ஏ பண்ணணும், எவ்வளவு காசு வேணும் தெரியுமா? அவ்வளவு பேரை மேத்தி இருக்கிறோம், அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுறோம், அவ்வளவு வாகனங்களை உள்ள வச்சு ஓடுறோம். இதுக்கான செலவுகள் எவ்வளவு தெரியுமா? இருக்காது. சும்மா மண்டகள் இந்த மாதிரி வந்து கொமெண்ட்ஸை போட்டு கொண்டு இருக்கிறீங்க. அல்றான் பறக்கிறான் போறான் வாரான்னு சொல்லி லூசுகள் இப்படி எல்லாம் கதைச்சு பழங்க. முதல்ல உண்டை கால்குலேட் பண்ணுங்க, உண்ட ஆழமா திங்க் பண்ணுங்க, யோசிச்சு கதைங்க. ஓகே, இது நான் நினைக்கிறேன். நான் இந்த வர்ற இப்படியான நெகட்டிவ் இதுகளுக்கு வந்து நான் வீடியோக்கள் போட்டோ 2 அப்படியான பழக்கம் இல்லை. அதை நான் திரும்பியும் பார்க்கறேன். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரே ஒரு காரணம், என்ன நேசிக்கிற ஆக்கள் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கேட்ட வழியை தான் இந்த வீடியோ போடுறேன். இதை போட 1000 சவால்கள் வரும். 1000 இல்லை, லட்சக்கணக்கான சவால்களை சந்திச்சுட்டு வந்துறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு தூசு. சரி, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இந்த வீடியோவை பார்த்தா பிறகு உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு ஒன்று வந்திருக்கும். ஓ, கந்தையா பாஸ்கரன்னா சும்மா இல்லை, 500 பேருக்கு சாப்பாடு போடுறார், 500 பேருக்கு சம்பளம் கட்டுறார், 500 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இபிஎஃப் இடிஎஃப் கட்டுகிறார், இவ்வளவு வாகனங்கள் ஓடுகிறது, செலவுக்கு என்ன செய்வது, இவ்வளவு புரிய நாங்கள் இங்கே ஒன்று என்ன சொல்கிறார் என்றால், இந்த ரீச்சான்றது தமிழர்களுடைய அடையாளம் என்று சொல்றார். எனக்கு அது விளங்கியல. தமிழனுக்கென்று ஒரு அடையாளம் இருந்தால் அது வேலுப்பிள்ளை பிரபாகரன் மட்டும்தான், தலைவர் மட்டும்தான். ஸோ கண்ட களிசடைகள் எல்லாம் வைத்திருக்கிற கடைகள் எல்லாம் தமிழருடைய அடையாளமாக இருக்கும் என்றால் நாங்கள் இந்த தமிழருடைய இந்த அடையாளங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டிய ரீச்சா என்ற ஒரு மாபெரும் தமிழனுடைய சொத்து இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தான் கதைக்க வேண்டி வரும். ஆகவே இது ஒரு காமெடி பீஸ் என்று கடந்து போவதை விட எனக்கு இதில் காட்ட சாட்டமான சில பதிவுகளை இட்டு போகணுமென்று ஒரு ஆசை. தமிழர் கூடிய அடையாளம்ண்டா என்னடா, தமிழண்டா என்ன பூ, முதல்ல அதை சொல்லு. எனக்கு தமிழ் என்றது ஒரு ஆதியும் அந்தமும் இல்லாத மொழி, உலகத்திலே மிகப்பெரிய மொழி. தமிழர் கூடிய அடையாளம் என்ன? நாங்கள் தமிழில் கதைக்கிறது, நாங்கள் இந்துக்கள். சரி, முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நீங்கள் பேர்ந்து வந்தவர்கள் இணைந்து கொண்டாலும் நாங்கள் இந்துக்கள். ஸோ நாங்கள் ஒரு இந்துக்கள் என்றது தமிழருடைய அடையாளம். சரி, யாழ்ப்பாண தமிழர்களுடைய அடையாளம் என்று பார்த்தா பண்பாட்டு கலாச்சாரங்கள் சம்பந்தமாக கதைப்போம். பண்பாடுகளை பேணுகிறோம். உதாரணத்துக்கு கிடுகுவேலி கலாச்சாரங்களை பேணுகிறோம். பண்பாடு என்றா என்ன? நல்லூர் என்பது எங்களுடைய பண்பாடு, அது மதமாக இருந்தாலும் அது எங்களுடைய பண்பாடு. சித்திரை வருடப்பிறப்பு என்பது எங்களோட மதம் இல்லாவிட்டாலும் ஒரு தைப்பொங்கல், சித்திரை வருடப்பிறப்பு, இவை எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம். டப்பண்ட ஓடி வந்து நிற்பானுகள். அப்ப நவம்பர்ல வார எங்களுடைய அந்த அசுரனை கொண்டது எல்லாத்தையும் பண்பாடு என்று சொல்லுகிறீர்களா என்று சொல்லி, ஸோ அவற்றை பண்பாடு என்று சொல்லவே எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. கலாச்சாரம் என்று சொன்னால் வந்தாரை வரவேற்கின்ற ஒரு கலாச்சாரம் எங்களுக்கு இருக்கிறது. தமிழனுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது. பண்பாடு என்றால் பக்குவமாக கதைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு கோவப்பட்டு கதைக்கிறது என்பது வேறு, பக்குவமாக இன்னொரு வேட்டி இனத்தவரோட கதைப்பது, அவரோட பழகுவது, இவை பண்பாடு என்று சொல்லுகிறோம். தமிழுடைய பண்பாட்டில் வந்து யாரையுமே ஏற்றம் தாழ்வு பார்க்காமல் பழகுதல், அது ஒரு பண்பாடு. தமிழனுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது. சரி, தமிழனுக்கு ஒரு கலாச்சாரம். கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் வேட்டிகளை கட்டி தலைப்பாகளை கட்டி எங்களுடைய கலாச்சார உதாரணத்துக்கு சிலம்பு, கதகளி, அப்படி இப்படி என்று சொல்லி வில்வித்தை என்று அது எங்களுடைய கலாச்சாரம், விளையாட்டுகள், அது தமிழுடைய பண்பாடு கலாச்சாரம். கலாச்சார மையங்களை வைத்து அங்கே எங்களுடைய பரதநாட்டியங்களை அரங்கேற்றி அதுகள் எல்லாம் எங்களுடைய பாட்டுகள், கூத்துகள், அந்த கூத்துகள், இந்த கூத்துகள், அதெல்லாம் பண்பாடு கலாச்சாரம் என்று எடுத்து வச்சுக்கொண்டா எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னண்டா,
ரீச்சா என்பது தமிழருடைய அடையாளமான இடம். இவரை குத்தி இறக்கி நான் இவருடைய பிசினஸை நாசமாக்குவதில்லை. இவருடைய அந்த மார்க்கெட்டிங் எப்படி இருக்குண்டா, ரீச்சா என்பது தமிழர்களுடைய எனக்கு சிரிப்பு தான் வருது. தமிழருடைய பண்பாடு என்று சொல்லுகிறார். பண்பாடு அல்ல, இது ஒரு அடையாளம் அல்ல, இது உங்களுடைய ஹந்தையா பாஸ்கரனுடைய முதலீடு. இப்ப ஒரு பேருமே கேஎஃப்சி என்பது இங்க ஆங்கிலத்தவனுடைய அடையாளம் என்று சொல்லி கேஎஃப்சி காரன் சொல்றேன். பீஸா ஹட்காரன் ஒருபோதுமே சொல்றேன். பீஸா ஹட் என்பது தமிழருடைய மன்னிக்க வேண்டும், வெஸ்டர்ன் கல்ச்சருடைய அடையாளம் என்று சொல்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்டொனால்டு, கிங்ஸ், பர்கர் கிங்ஸ் இவையெல்லாம் எங்களுடைய அடையாளம் என்று மேலத்தைய மக்கள் ஒரு நாள் சொல்லிக்கொள்றேன். அவர்களுக்கே தெரியும் அது ஃபாஸ்ட் ஃபுட், அது பிரயோசனம் இல்லை. அதே மாதிரி இந்த உல்லாசபுரி கூட ஒரு வகை ஃபாஸ்ட் ஃபுட் தான். இங்கே போய் காசை போட்டு கொட்டி விட்டு வருகிறோம். அன்றைய நாளில் சந்தோஷமாக இருந்து குழந்தை பிள்ளைகளை ஜானைகளை காட்டி, கல்லால் செய்த ஜானைகளை காட்டி ஈவில் டவர் இப்படித்தான் இருக்கும். யாரோ ஒரு அண்மையில் பதிவு ஒன்றை பார்த்தேன். அந்த பதிவில் எழுதியிருந்தது, ஈவில் டவர் என்றால் எப்படி என்று பார்க்க முடியாத மக்களுக்கு ஈவில் டவரை காட்டி முடித்திருக்கிறார். அவை போய் பார்த்து விட்டு வந்தோம். சந்தோஷம். ஆனால் அது ஒரு அடையாளமா என்று கேட்டால் இல்லை, நாங்கள் எங்களுக்கு என்ற ஒரு அடையாளம் வைத்திருக்கிறோம். அதான் மேதகு என்ற ஒரு அடையாளம். மேதகு என்ற இந்த 3 வார்த்தைகள் காதல், அன்பு, வீரம், இப்படி எவ்வளவு அடங்கி இருக்கிறது. எல்லாம் 3 வார்த்தைகள் தான். வடிவாக யோசிச்சு பாருங்கள். காதல் ஜஸ்ட் மேதகுவினுடைய குடும்ப வாழ்க்கை. யாராலையுமே என்னாலோ இல்லாட்டி இன்னொரு தமிழனாலோ இனிமேலும் செய்ய முடியாத ஒரு காதல் வாழ்க்கை அவன் மேதகு வாழ்ந்து விட்டு போன வாழ்க்கை. அன்பு, மேதகு தன்னுடைய இனத்திலும் தன்னுடைய போராளிகளிலும் தன்னோட நின்றவர்களையும் வைத்திருந்தது. அது ஒரு தன்னுடைய இனம் மீது, மண் மீது வைத்திருந்த மாறாத காதல், பாசம், அன்பு எல்லாம் 3 வார்த்தைகள் தான். ரீச்சாவும் 3 வார்த்தைகள் தான். அதுக்காக 3 வார்த்தைகள் இருக்கின்றது. உச்சாவும் 3 வார்த்தைகள் தான். அதை விளங்கிக் கொள்ளணும். எங்களுடைய தவா அண்ணா அழின அந்த பதிவுக்கு இப்போது கணவர் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ரீச்சாவில் உச்சா போவதற்காக காசு கட்ட வேணுமாண்டு. தவா அண்ணா, நீங்கள் ஒரு விஷயத்தை பல விளங்கிட்டீர்கள். ரீச்சாவில் போய் உச்சா போறேன்றாலும் காசு கட்ட வேணும், கட்டித்தான் பெய்ய வேணும் என்பது என்னுடைய தாழ்வான அபிப்பிராயம். நாங்கள் போய் அங்கெங்கே நின்று தூர நின்று பைப்பில் அடித்து விட்டு வர முடியாது. அவர்கள் கிளீன் பண்ணணும், அதுக்குரிய காசுகளை கட்டணும். எஸ், தட்ஸ் ட்ரூ, டோட்டலி ட்ரூ. ஆகவே தவா அண்ணா, நீங்கள் ரீச்சாவில் உச்சா போவதற்கு காசு கட்டணுமாண்டு பதிவுகளை போட்டது பிள்ளை. உச்சா போவதற்கும் காசுகளை கட்டித்தான் ஆகணும். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நேரடியாக வருவோம். தமிழருடைய பண்பாடா, தமிழுடைய கலாச்சாரமா, தமிழுடைய அடையாளமான்னு கேட்டால் இது இல்லவே இல்லை. இது ரீச்சா பாஸ்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள். உறவு பாலம், வெளிநாட்டில இருந்து காசு அனுப்புங்க, இங்கே வேலை கொடுக்க போறோம். ரீச்சா பாஸ்கரன் தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுகளை போட்டு வச்சிருந்து இப்போ தனியான கம்பெனி நடத்துகிறார். ஒரு கொமெண்ட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அப்போ அதை பற்றி தேவையில்லை. நான் அரசியலுக்கு பணம் வேண்டி இருக்கிறேன். நாவே மற்றவர்களை நான் இங்கே விமர்சிப்பதற்கு தயாராகவில்லை. அந்த அடிப்படை என்னுடைய அரசியல் பொதுமக்களுக்கானது. இங்கே நான் என்னுடைய சொந்த கம்பெனி ஒன்றை நடத்தவில்லை. சொந்த காணி என்று சொல்லி என்னுடைய அரசியலிருந்து யாரையுமே நான் வெளியே தள்ளவில்லை. பிள்ளையானவர்களை வெளியே தள்ளி இருக்கிறேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 5 வீடியோ எடிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு போடுவேன், நீங்கள் அதை பார்க்கலாம். எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய குட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்திருக்கிறது. அந்த செம்புதூக்குன்ற தமிழடி போன்ற ரஜீவன் அவர்களுக்காகத்தான் இந்த வீடியோக்கள் நான் எடிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவரை இதை பார்க்கட்டும். வசந்த சமரசிங்க, அதே நேரத்தில் சுனில் அந்துனத்தி, அதே நேரத்தில் பிமல் ரத்நாயக்க, நலிந்த ஜேதிஸ், அதே நேரத்தில் இன்னொரு ஆள் 5-6 பேருடைய வக்கம் பறக்கம் ரிப்போர்ட்டுகள் வெளியால வந்திருக்கு. அவர்களுடைய வீடியோவை சிங்களத்தில் இருக்கிறதாவே தமிழடியா நினைக்கக்கூடாது, தமிழ் மக்களுக்கு அது போய் சேரான்னு. என்னுடைய 37,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறது, போய் சேரும். என்னுடைய முகப்புத்தகத்தில் 1,09,000 பேர் இருக்கிறார்கள். இந்த முகப்புத்தகத்தில் நான் பகிர்கின்ற போது அது 1,09,000 பொதுமக்களுக்கு போகும். ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த வீடியோவை யாராவது பார்த்து கொடுப்பவர் இருந்தால் தயவு செய்து இந்த பேஜை தயவு செய்து எனக்காக ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் போது கூட சப்ஸ்கிரைப் வரும்போது இந்த விடயங்கள் பொதுமக்களை போய் சேரும் என்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அவாவோடு தான் நான் இந்த வீடியோவை பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். ஸோ இது தமிழ் மக்களுடைய பண்பாடா, தமிழ் மக்களுடைய அடையாளமான்னு கேட்டால் இல்லை. 2வது விடயம், எங்களுடைய ரீச்சா பாஸ்கரன் சொல்லுகின்ற விடயம் செம்மறியல், மூதேசியல். உங்களுக்கு தெரியுமா, நான் எத்தனை பேர் 500 பேருக்கு வேலை கொடுக்குறேன், 500 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், 500 பேருக்கு ஏத்திறக்கணும், வாகனங்கள் எத்தனை ஓடுது, இவ்வளவு செலவண்டு தெரியுமா? விசரகனல் மாதிரி கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பதிவு ஒன்றை போட்டிருக்காரு. அதில் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் ஒரு சின்ன கதை என்னென்றால், ஒரு ஒன்டர்பிரினர்ஷிப் என்றால், இப்போ நீங்கள் படித்திருப்ப சில பேர் சொன்னார்கள் அவர் படிக்கலை என்று சொல்லி நீங்கள் எழுநப்படுத்த வேண்டாம். அவர் படிக்காத என்றாலும் இப்போ இதில் படிக்காதது எல்லாம் எனக்கு கத்தி குளரும். அதில் நான் அதை பற்றி கவலைப்படையில்லை. ஏனென்றால் வித்துவச்செருக்கு என்பது வித்துவம் உள்ளவனுக்கு மட்டும்தான் வரும், வித்துவம் இல்லாதவனுக்கு வித்துவச்செருக்கு வரப்போவதில்லை. நான் இங்கே என்னுடைய வேட்பாளர்களை நோக்கியோ பொதுமக்களோ சொல்லவே எனக்கு கொமெண்ட் பண்ணுகின்ற இந்த முட்டாளுகளுக்கு மட்டும்தான். இதில் நீங்கள் நினைத்தீர்கள் படிக்காதவர்கள் தான் கொமெண்ட் பண்ணுகிறார்கள் என்று ஒரு நாளுமே இல்லை. மெத்த படித்த முட்டாள்கள் தான்
இங்கே இங்கே கொமெண்ட் பண்ணுகின்ற ஒவ்வொன்றும் கள்ள ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணக்கூடியதாக சிச்சி @gmail.com சுச்சு @gmail.com என்று புதுசாக திறக்கிறது என்றால், புது கொமெண்ட்களை அடிக்கிறது என்றால், இந்த கழுதைகள் வந்து தெள்ள தெளிவாக படித்த ஒரு செம்மறிகளாக தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான அபிப்பிராயம். இதில் கொமெண்ட்களில் சிலவற்றை டிலீட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழேயும் கன பேர் வந்து குளறுவார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் யதார்த்தமான ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லித்தானே ஆகணும். ஆகவே 500 பேருக்கு சம்பளம் கொடுக்கிறீர்கள், 500 பேருக்கு நீங்கள் வாழ்வாதாரத்தை கொடுத்துக்கிறீர்கள், உண்மைதான். அதுக்கு எவ்வளவு செலவு எவ்வளவு வரும் என்று நீங்கள் அதில் பெருக்கி பார்த்தால் உங்களுக்கு தெரியுமா? ஒரு 5 வரப்பு காணியை வேண்டி தோட்டம் செய்து வேற நீங்கள் பேசுகிறீர்கள். அதெல்லாம் நியாயம். ஆனால் அதில் என்ன சொல்றீங்கன்னா, நான் வருகின்ற வருமானத்தை விட 3 மடங்கு நான் இங்கே கொட்டி கொண்டிருக்கிறேன். இந்த ஆக்காற்ற பேக்காற்ற வேலைகள் தான் இங்கே கூடாது. யாருமே ரிட்டர்ன் ஆஃப் ப்ராஃபிட் இல்லாமல் அல்லது வந்து ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் யாருமே இங்கே ஒரு பிஸ்னஸை நடத்துவதில்லை. ஸோ ரீச்சா பாஸ்கரன் 300 ரூபாயை இங்கே முதலிட்டு இருந்தால் 310 ரூபாயை கட்டாயம் பெற்றுக்கொண்டு தான் ஆகணும். அவருடைய 310 ரூபாயில் 300 ரூபா முதலீடுகளுக்குரிய காசையும் எடுத்துக்கொண்டு அந்த 10 ரூபாயில் அவருடைய செலவுகளையும் செய்திருக்க வேண்டியிருக்கும். சாதாரணமான கொமர்ஸ், சாதாரணமான ஒரு விடயம். ஒரு 10 ரூபா லாபமோ 20 லாபமோ அங்கே அவர் பெற்றுத்தானாவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நான் இங்கே 1 கோடி முதலிட்டு போட்டு 3 கோடி காசை இங்கே செலவழித்து மக்களுக்காக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். மக்கள் சந்தோஷப்படணும் என்பதற்காக இங்கே வந்திருந்து நான் இந்த முதலீடுகளை செஞ்சிருக்கிறேன் என்று சொல்றதை நம்புறது நீங்கள் என்றால் நீங்கள் ஆக்காட்டுப்பட வேண்டும் அல்லது நான் பேய் காட்டுப்பட வேண்டும். ஆகவே அது ஒரு முட்டாள்தனம். இங்கே மிகுந்த ஒரு வருமானம். சரி, அந்த வருமானம் எடுக்கிறது பிள்ளையாண்டு கேட்டால் ஒரு நாளுமே இல்லை. அது அவருடைய தொழில். அவர் உழைப்பதற்காகத்தான் வெளிநாட்டிலிருந்து அவர் அடித்த காசோ பிடித்த காசோ பொதுமக்களிடமிருந்து சேர்த்த காசோ இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார். ஸோ அவர் இங்கே வந்து சேர்ந்ததுக்குரிய காரணம் கனடாவிலும் அமெரிக்காவிலும் அவரால் இந்த ஏமாற்று சில்லறை வேலைகளை செய்ய முடியாது என்பது ஒரு சாதாரணமான கண்கூடு. அதில் சாதாரணமாக வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர் மக்களுக்கு இருந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாட்டிலிருந்து ஒரு கிரெடிட் கார்டை எடுத்துக்கொண்டு இன்னொரு நாட்டுக்கு தப்புகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பேங்க் அதை அப்படியே வந்து அறவிட முடியா கடன் என்று மறந்து போயிடும். ஸோ அந்த காசு அவ்வளவும் லாபம் தான். அதை பற்றி நாங்கள் தேவையில்லாமல் கதைக்கவில்லை. 2015 2020 வரைக்கும் உறவு பாலம் கட்டின மனிதர்கள், வெளிநாட்டிலிருந்து காசு பணம் கொடுத்தவர்கள், அந்த நேரம் இவர் ஏழைகளை வைத்து போட்ட வீடியோக்கள் எல்லாமே IBC தளத்திலிருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. அவை பல பேரிடம் இருப்பதாக எனக்கு கோல் பண்ணி சொல்லியிருக்கிறார்கள். நான் அதிலே அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே எனக்கு அது சம்பந்தம் இல்லாத விடயம். நான் அந்த விடயத்தை விட்டு போகிறேன். ஆகவே இங்கே ஒன்றும் கந்தையா பாஸ்கரன் 1 கோடியை வருமானம் ஈட்டுவதற்காக 3 கோடி தன்னுடைய சொந்த காசை இங்கே போட்டு தமிழ் மக்களுக்காக ஒன்றையும் செய்யவில்லை. அவர் இங்கே உழைக்கிறார். அது அவரோட தமிழனாக உழைத்து விட்டு போகட்டும், அவருடைய தனிப்பட்ட உழைப்பு. ஆனால் அது தமிழ் மக்களுடைய அடையாளம் என்று சொல்லி உருட்டுகிறதும் காட்டுவதும் காட்டுவதும் தான் சற்று சிரிப்பான விடயம். மற்றபடி அவர் செய்து போகலாம், அதில் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தெளிவாக சொல்லுகிறேன், இது வந்து ஒரு தமிழர்களுடைய அடையாளம் அல்ல. இது ரீச்சா பாஸ்கரனுடைய ஒரு வருமானம் வருகின்ற ஒரு முதலீடு, அவ்வளவுதான். அதே நேரம் அவர் இன்னொரு விடயத்தை சொல்லியிருப்பார், அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். என்னவென்றால், அதாவது வந்து இங்கே தாங்கள் முதலிடுகிறோம் என்று சொல்லி, அதாவது வருமானத்துக்கு மேலதிகமாக முதலிடுகிறோம் என்று அப்படி யாருமே முதலீடு செய்வதில்லை. அதில் திட்ட தெளிவான பதில். ஆகவே அதுவும் வந்து ஒரு மாபெரும் ஒரு உருட்டல் அல்லது ஆள் காட்டுவதற்குரிய பேய் காட்டுவதற்குரிய கதை. ஆகவே நாங்கள் அதையும் கடந்து சரி அவ்வளவத்தை தான் தாண்டி போவோம் என்று பார்த்தால் அதற்கு பிறகு அவருடைய அந்த வீடியோவிலே எங்களை போட்டு பொதுமக்களை போட்டு கிளிகள் என்று கிழித்திருப்பார். நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத மொக்குகள் மடியங்கள் என்று பேசியிருப்பார். அப்போது என்னுடைய கொமெண்ட்களையும் சில பேர் வந்து அவர் படிக்கவில்லை என்று நீங்கள் பேச இயலாது, படிப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ஒன்டர்பிரினராக இருப்பதற்கு படிப்பு தேவையில்லை, அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கலை, அது களவெடுத்து செய்கிறது என்றாலும் ஒரு ஒன்டர்பிரினராக வரலாம். உண்மையாகவே கஷ்டப்பட்டு உழைத்தும் ஒரு ஒன்டர்பிரினராக வரலாம். அது யார் எப்படி வந்தார்கள் என்பது தொடர்பான விளக்கங்களை நீங்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள். நான் அதை கேட்க வேண்டிய எனக்கு தேவையில்லை. ஆகவே தெளிவான விடயம். மற்றது இந்த விடயத்திலே ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். என்னென்றா, இவை தொடர்பாக எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. நான் இதை போட்டதுக்குரிய காரணம், தமிழ் மக்கள் தேவையில்லாமல் ஒரு விடயங்கள் தெரியாமல் போய் ஒரு சட்ட ரீதியான சிக்கல்களுக்குள்ள மாட்டக்கூடாது என்பது தொடர்பாக தான் நான் இதிலே பதிவிட்டிருக்கிறேன். அதாவது உங்களுக்கு இப்படியான உல்லாச புரிகள் அங்கே நடக்கின்ற சட்டங்கள் பிடிக்கவில்லை என்றால் எதற்காக அங்கே போகிறீர்கள்? அங்கே போனால் சட்டப்படி உங்களால் என்னென்ன செய்ய முடியும், என்னென்ன செய்ய முடியாது, எது தொடர்பான நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது தொடர்பாக தான் நான் இங்கே தெளிவாக ஒரு பதிவை விட்டுருக்கேன். மற்றபடி கந்தையா பாஸ்கரன் உழைக்கிறார், கோடி கோடியா வைத்திருக்கிறார் என்ற எந்த ஒரு கோபமோ இந்த பச்சாதாபமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பேங்கிலே இன்று நாளை இருக்கிற பணம் கூட உங்களுக்கு தாராளமாக நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பேங்க் பொது அக்கவுண்டாக இருக்கிறது. அது அந்த அக்கவுண்ட்லேயே வருகின்ற பணம் புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு என்னுடைய அரசியல் செலவுக்கு அனுப்புகிறார்கள். என்னுடைய சொந்த அரசியல்
செலவுகளுக்கு அனுப்பினாலும் கூட அவை நான் அதை பொதுமக்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். கன பேர் சொல்லுகிறார்கள் வேண்டின காசனுடைய கணக்கை போடு, வேண்டின சொத்தை போடு. ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறார்கள் என்ன அந்த கிளிநொச்சி மத்திய கிளிநொச்சியிலே இருக்கிற அந்த ஏழைகளுடைய கிரவுண்டை கட்டுவதாக நீங்கள் ஒன்றும் கட்டவில்லை அது இது என்று சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட காசு அனுப்பின அண்ணாவே எனக்கு கோல் எடுத்து டாக்டர் அந்த காசை உங்களுடைய வழக்குக்கு அவசரமாக எடுங்கள், அதுக்கு பிறகு நீங்கள் அது தொடர்பாக என்னோட கதைங்கன்னு சொன்னார். ஆனால் தமிழ் பாக்ஸோட வந்த பிரச்சனைக்கு பிறகு அவர் என்னோட தொடர்பு கொள்ளவில்லை. அண்மைய தினங்களில் 1-2 கோள்கள் வந்திருந்ததை பார்த்து நான் திருப்பி எடுத்தேன். அந்த அண்ணா கதைக்கவில்லை, கதைத்தால் அந்த வேலையை நான் ஆறுதலாக செய்வேன். ஸோ அதை நான் அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த கிரவுண்டை பாவித்து அந்த கிரவுண்ட்ல கொண்டே நான் கிட்டத்தட்ட 15-20 போல் கொடுத்தேன். ஸோ அந்த கிரவுண்டை பாவித்து அந்த 15-20,000 ரூபாய்க்கு போல் கொடுத்தேன். அவை அதை பாவித்து ஒரு சில பேர் இப்போது என்பிபி கிளிநொச்சி என்று சொல்லி ஒரு புத்தகங்கள்ல வந்து எனக்கு எதிராகவும் அந்த டிக்டாக்களில் கதைத்து சில பேரிடம் காசுகளை வேண்டி அப்படி குளறுபடி செய்ததா அந்த இடத்துக்கு போவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி நான் அவர்களை மறக்கவில்லை, அந்த வேலைகளை நான் ஒருபோதுமே மறக்கவும் இல்லை. அந்த இடத்திலே செய்ய வேண்டிய வேலைகளை வேறு இடத்துக்கு மாற்றி இருக்கிறேன். மற்றபடி நான் அங்கே போய் எதுவுமே செய்ய வேண்டிய தேவை எனக்கு இல்லை, எந்த கோபமும் இல்லை யாருடனும். ஆகவே தெளிவாக போடுகிறேன். தமிழ் மக்கள் என்று சொல்லி உறவுகள் என்று எனக்கு உதவி செய்தவர்களுக்கு நான் கணக்கு காட்டியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு சில பேருக்கு எவ்வளவு பணம் வேண்டி இருக்கிறேன், கோடியா வேண்டி இருக்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்குரிய பதிலை சொல்லுகிறேன். நேற்றைய தினம் கூட ஒரு தம்பி ஒருவர் தன்னுடைய கிரெடிட் கார்டை எனக்கு படம் எடுத்து அனுப்பியிருக்கிறார். டாக்டர் இதை நீங்கள் எங்கே வேணுமென்றாலும் பாவீங்கண்டு. நான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு விளங்கோணும் தமிழ் மக்களுடைய மனசிலே நான் எங்கே இருக்கிறேன். நான் வசந்த சமரசிங்கவா, சுனில் அந்துனெத்தியா, நலிந்த ஜெயதிசவா அல்லது உங்களுடைய அன்றகுமார சாநாயகவா, அவர்களுடைய சொத்துக்கள் விவரங்கள் வெளியால் வந்திருக்க நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அல்லது ராமநாதன் அர்ச்சுனாவான் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வைத்தியராக பரம்பரை இன்னோபி பஸ் கம்பெனியினுடைய பேரனாக என்னிடம் சொத்துக்கள் எவ்வளவு இருந்திருக்கும் என்று நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அதை விட நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் என்னுடைய சொத்துக்கள் என்னென்ன இருந்தது, எங்கெங்கே இருந்தது. அப்போ சில பேர் கேட்பினா ஓம் டாக்டர் நீங்கள் அதுகளை வித்து அரசியல் செய்யலாம் தானே என்று. இது பொதுமக்களுக்கான அரசியல், பொதுமக்களுடைய பணத்தில் தான் இந்த அரசியலை செய்ய முடியும். என்னால் அந்த காணிகளை விற்கணும் என்றால் அதையும் நான் பொதுமக்களுக்கு இழக்க தயாராக இருக்கிறேன். உங்களை மாதிரியான வங்குரோதுகளுக்கு அந்த பதில்களை சொல்ல நான் விரும்பவில்லை. என்னோட எடுத்து கதைக்கின்ற அண்ணாமார் சொல்லிக்கிறேன், டாக்டர் நீங்கள் என்ன வேணுமென்றாலும் என்னிட கேளுங்க, எவ்வளவு காசு வேணுமென்றாலும் கேளுங்க. இன்று வரைக்கும் நான் அவர்களுக்கு எந்த நாட்களிலுமே தேவையில்லாமல் வழக்குகள் தொடர்பாக அல்லாது ஒரு விடயங்களுக்கு நான் அலைபேசி காசு கேட்பதும் இல்லை. அது என்னோட பழகிறவர்களுக்கு நன்றாகவே தெரியும். கோல் எடுத்தா கூட அவன் ஆன்சர் பண்ண மாட்டான் என்கிற குறைபாடு தான் அவர்களிடமிருந்து நெடுக வருகிறது. தம்பி உனக்கு காசு அனுப்புவோம் கோல் எடுத்தா கோலை ஆன்சர் பண்ணடாப்பா ஃபர்ஸ்ட் ஆண்டு. அப்படித்தான் என்னுடைய முறைப்பாடுகள் வருகிறது. ஆகவே நீங்கள் குத்தி முறிவதால் எந்த பயனும் இல்லை. சரி, இது 2வது விடயம். மூன்றாவது ஒரு விடயம் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லணும், எனக்கு சாதுவாக சளி. ஸோ 3வது விடயம் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த விலைகள் கூட ஒரு ஆள் விற்கலாமா என்கிற விடயம் தொடர்பாக தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஏற்கனவே விலை பொறிக்கப்பட்ட ஒரு பொருள் நுகர்வோர் சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் அதிக விலைக்கு விற்க முடியாது. ஆகவே அது சம்பந்தமாக யாராவது ரீஜா பாஸ்கரனுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க விரும்பினால் தாராளமாக எடுக்கலாம். அது என்னுடைய பிரச்சனை இல்லை தானே. நீங்கள் தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம். அதில் எனக்கு எந்த பிரயோசனமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை. இன்னொரு விடயம் ஒன்று, ரீச்சா பாஸ்கரன் தன்னுடைய வருமானத்துக்குரிய வருமான வரிகளை கட்டுகிறாரா இல்லையா என்ற கேள்வி ஒன்றை சற்று படித்த மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள். டாக்டர் இவருடைய இன்லேண்ட் ரெவென்யூல இவருடைய கணக்குகள் சரியாக கட்டப்படி இருக்கிறதா, வருமானத்தை இவர் சரியாக காட்டியிருக்கிறார். 500 தொழிலாளர்கள் வேலை செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ 500 தொழிலாளர்களுடைய வருமானம் எங்கிருந்து வருகிறது, அவ்வளவு சம்பளம் எங்கிருந்து வருகிறது, அதில் எவ்வளவு செலவழிக்கப்படுகிறது, மீதி வருமானம் எவ்வளவு, அதில் 30 பிரிச்சு ஒரு அக்கௌண்ட் எனக்கு உங்களுக்கு தெரியும். இவர் தன்னுடைய வருமான வரிகளை கட்டியிருக்கிறார்களா, வெளிநாட்டிலிருந்து இவர் கொண்டு வருகின்ற பணங்கள் இவருடைய பேங்க் அக்கவுண்டுகளிலே இவர் சரியாக போட்டிருக்கிறாரா, இவர் தன்னுடைய சொத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரா, இது தொடர்பாக வழக்குகளை போட முடியாதா என்று என்னிடம் வெளிநாட்டில் இருக்கிற கணவர் எடுத்து கேட்கிறார்கள். தாங்கள் வழக்குகளை போடுவதாகவும் அந்த வழக்குகள் தொடர்பாக உதவி செய்ய முடியாகவும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆம், என்னால் உதவி செய்ய முடியும். இன்லேண்ட் ரெவென்யூல மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலே சம்பந்தப்பட்ட ரீச்சாவினுடைய பிணக்குகளை பாராளுமன்றத்திலே விமர்சனத்துக்கு கொண்டு வந்து பாராளுமன்ற நடவடிக்கைகள் மூலம் இந்த இன்லேண்ட் ரெவென்யூ அதை வருமான வரி ஏய்ப்பு செய்திருக்கிறாரா கந்தையா பாஸ்கரன் இல்லையா என்பது தொடர்பான விளக்கங்களை பாராளுமன்றத்திலே நான் அதுக்குரிய சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடம் கேட்டு இன்லேண்ட் ரெவென்யூல இருந்து அவற்றுக்குரிய பதில்களை எடுத்து நான் சமர்ப்பிக்க முடியும். அப்படி சமர்ப்பிக்கின்ற சம்பத்தில் 500 உங்களுக்கு தெரியும் தெளிவாக 500 பேருக்கு வேலை கொடுக்கிறோம், 500 பேருக்கு EPF ETM கட்டுகிறோம் என்று சொல்பவர்கள் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அல்லது எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள் என்கிற ஆடிட் ரிப்போர்ட்டுகள் இவர் தொடங்கின நாட்கள் இருந்து இந்த வரைக்கும் இவர் ஆடிட் பண்ணி இருக்கிறாரா என்பது அது உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக இலங்கையிலே வேலை செய்கின்ற ஒரு ஆடிட் நிறுவனம் ஒன்றுக்கு ஒரு சிறுவனம் ஒன்றை கொடுக்கின்ற போது அவர்கள் ஆடிட் ரிப்போர்ட்டை தயாரித்து செய்வார்கள். ஆனால்
அதை இன்லாண்ட் ரெவென்யூல கொண்டே பழைய திகதிகளிலே பதிய முடியாது. ஸோ அது தொடர்பாக இவர் பதிஞ்ச திகதி என்ன அது எல்லாமே இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறது. அவை அது தொடர்பாக சில பேர் வழக்குகளை போடுவோம் என்று வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இவரிடம் கடன் கொடுத்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், இவர் பணம் வேண்டி ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள், என்னிடம் கதைக்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சரி அப்படியான ஒரு விடயம் உங்களுடைய மனதிலே இருந்தால் எனக்கு அவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதுக்குரிய சட்ட உதவிகளை சாராளமாக செய்கிறேன். இல்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய சட்டத்திறனிகளை இவர்களோடு போய் பிடிப்பார்கள், அது வேற பிரச்சனை. ஆனால் அதை ஒரு அரசியல்வாதி என்ற அடிப்படையிலே ஊழல் லஞ்ச ஊழல் தொடர்பான விடயங்கள்ல நான் உங்களுக்கு தாராளமாக, அப்ப சில பேர் கேட்பார்கள் டப்பண்டு ஒரு தமிழன் வந்து உழைக்கிறான் உங்களுக்கு வைத்தறிச்சல் காரணமாக காட்டி கொடுக்கிறீர்களே என்று. இல்லை, இப்போ தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்த சமரசிங்க தொடர்பான பிரச்சனை இன்றைக்கு வந்திருக்கிறது. இத்தனையோ கோடி ஒரு வரைக்குமே கவர்மெண்ட் ஒன்றில் வேலை செய்யாத ஒருவர், ஒரு பிரைவேட் கிளாஸ் ஒன்றில் ஒழுங்காக படிப்பிக்க தெரியாத ஒருவர் இன்று வரைக்கும் இவ்வளவு சொத்துக்களை இவ்வாறு சேர்த்திருக்கிறார் என்ற கேள்விக்குறிகள் வந்து லஞ்ச ஊழல். அது தொடர்பாக வீடியோக்களை போடுகிறேன். அந்த செம்படிக்கின்ற தமிழடியானர்களுக்கு இவை சமர்ப்பணம். தமிழடியானிடம் மறுபடியும் நான் ஒரு பணிவான வேண்டுகோள், நீங்கள் பால் குடிகள் என்று போடுகின்ற வசனங்கள் யாரை போடுகிறீர்கள் என்றதும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முதுகெலும்பு என்று ஒன்று இருந்தால் நேரடியாக ராமநாதன் அர்ச்சுனா என்ற பெயரை சொல்லி போடலாம். நான் தமிழடியான், அதாவது வந்து அனுரகுமார் அரசாங்கத்துக்கும் செம்படிக்கின்ற முதலே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அரியநேந்திரனுக்கு செம்படித்த இந்த தமிழடியானுடைய நியாயமான கருத்துக்களை தான் நான் கேட்கிறேன். ராமநாதன் அர்ச்சுனா ஊழல்வாதியா வீடியோவை போடலாம், அதை விட்டு முக புத்தகங்களிலே பால் குடிகள் என்றெல்லாம் எழுத தேவையில்லை. நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. கவலை, ஒரே ஒரு கவலை என்னென்றால் யாரோ ஒன்று தெரியாத ஒருவர் வந்து என்னை பற்றி வீடியோக்களை போட்டார், பகிர்ந்து கொண்டேன். அதனால் நான் ஃபேமஸ் ஆனதும் உண்டு. அதே நேரம் நான் ஃபேமஸ் ஆனதால் அவருக்கு வருமானங்கள் கூடினதும் உண்டு. இப்போது திடீரென்று எனக்கு எதிராக எழுத ஆரம்பித்திருக்கிறார். யாருடைய தூண்டலோ என்னமோ தெரியாது. கடவுள் என்ற ஒருவர் இருக்கும் வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிராக நின்ற ஒருவருமே இன்றைக்கும் சொச்சமாக இல்லை. நீங்கள் உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்லுகிறேன். இந்த தம்பிராசா, இந்த அதற்கு முதல் வந்த ஒவ்வொருத்தர், அதுக்கு முதல் இந்த மது விளாக், அதுக்கு பிறகு இந்த GL தர்ஷன், இவர்கள் எல்லாம் எங்கே போயிருக்கிறார்கள் என்று காணாமல் போயிருக்கிறார்கள். ஸோ தமிழடியான் எப்படிப்பட்டவர், அவருக்குரிய நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக கடவுள் தீர்மானிப்பார். இந்த கர்மா தீர்மானிக்கும். என்னை கெட்டவன் என்று சித்தரித்து தாங்கள் பாலுடிகள் முட்டாள்கள் நாமளுடன் நாங்கள் போய் ஒட்டு சேர்கிறோம் என்று நினைக்கிறவர்கள் எல்லாருக்கும் இந்த கடவுள், இந்த பிரபஞ்சம் பதில் சொல்லும். மிக கவலையோடு தான் இந்த வீடியோக்களை நான் போட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்படி என்னை பாவித்து உழைத்து மிகவும் பிரபஞ்சமான வந்த கணவர் கடைசி நேரங்களில் என்னை தூக்கி எறிய முற்பட்ட போது சமூகமாக சேர்ந்து இவர்களை தூக்கி எறிந்திருக்கிறது. மக்கள் தெளிவாக அவதானிப்பார்கள். அர்ச்சுனாவினுடைய கருத்து என்ன, தமிழன்றியானுடைய கருத்து என்ன. என்னை இப்போது நாமளுடைய ஒரு கையாளாக சித்தரிப்பதற்காக அவர் வீடியோக்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய NBPயினுடைய தூண்டுதலின் பேரில் எனக்கு சந்தோஷம். நாமளுடைய சிற்றாளாக நீங்கள் என்னை வீடியோக்கள் எடுத்து போட்டாலும் எனக்கு அதில் எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரியும் என்னுடைய மனதிலே நான் என்னுடைய இன மக்களுக்கு இவ்வளவு நியாயமானவனாக இருக்கிறேன் என்று. ஆகவே உங்களுடைய கருத்துக்கள் என்னை பாதிக்காது. அவற்றையும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ மூலம், இந்த இரண்டாவது வீடியோ மூலம் தெளிவாக ஒரு பதிலை சொல்லுகிறேன். இந்த ரீச்சா பாஸ்கரனும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தமிழர்கள் நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய பணத்தை எங்கே எப்படி கொண்டே கொட்டுவது என்று. நீங்கள் சிந்துகின்ற பணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பாளியாகிறீர்கள். உறவு பாலம் என்றொன்றோ ரீச்சா என்பது தமிழர்களுடைய அடையாளமோ அல்ல, அது ஒரு வியாபார தளம். இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாத விரும்புபவர்கள் கீழே வந்து குளரலாம். நீங்கள் குளறுவதன் மூலம் எனக்கு என்னுடைய யூடியூப் மேலே தான் போகும் சர்ச் என்ஜின்ல. நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.